கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஃப்ரான்ஸ் டிஃபென்ஸ் டைஸ் டேக் எ பிக்கர் லீப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், இந்த ரிபப்ளிக் டேக்கு நம்மளோட ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட லீடர் வராங்க அப்படின்னாலே நமக்கு நிறையா அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் ஆகும், சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் ஹேவ் அனௌன்ஸ்ட் எ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப் ஃபார் கோஆபரேஷன் ஆன் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன், ஃபியூச்சர் கொலாபரேஷன் ஆன் co-design and co-development of military hardware as well as key agreements on space cooperation அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணுற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் சேர்ந்து டிசைன் பண்ண போகிறாங்க, டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிலிட்டரி ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் கோஆப்ரேஷனும் இருக்க போகுது. ஸ்பேஸ் ஃபீல்டில் ஒரு கோஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நியூஸில் ஹெட்லைன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வேறு என்ன நியூஸ் ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ட் நியூஸ் co-founder ஹானர்ட் ஃபார் பீஸ் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விருது கொடுத்துருப்பாங்க முகமது ஜுபைர் அப்படிங்கிற அவருக்கு. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் கேவ் அவே த கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மோனி அவார்ட் 2024 டு ஆல்ட் நியூஸ் co-founder முகமது ஜுபைர் அட் த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கோட்டை அமீர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன எதுக்காக அவர் பாடுபட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, மத நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டிருப்பார். கம்யூனல் ஹார்மனி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டிருப்பார். பாப்ரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 1992 அந்த காலகட்டங்களில் இந்த இந்து சமயமும் முஸ்லீம் சமயமும் ஒரு பெரிய ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்யூனல் ஹார்மனி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார். 1994 அவரை வந்து கொண்டிருப்பாங்க, மர்டர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவரோட நினைவாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நமக்கு அந்த கம்யூனல் ஹார்மனி அவார்டு அப்படிங்கிறது அவர் பேரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முகமது ஜுபைர் அப்படிங்கிற அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவரோட இந்த ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ட் நியூஸ் அதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ் எல்லாம் ஃபேக்கா இல்லை உண்மையான நியூஸா, ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கறது தான் இந்த ஆல்ட் நியூஸோட ஒன்லி ஜாபாக இருக்குது நமக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வீடியோ சர்ஃபேஸ் ஆகுது அப்படின்னா அது ஃபேக்கா இல்லை ட்ரூவான விஷயமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆல்ட் நியூஸ். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ரிலீஜியஸான விஷயங்களும் சரி, கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களும் சரி, ஃபேக்காக இருக்கிறத உடனே ஐடென்டிஃபை பண்ணி சொசைட்டிக்கு சொல்கிறனால, சோஷியல் மீடியாவில் சொல்கிறனால நிறைய அசம்பாவிதங்கள் தடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் முகமது ஜுபைர் அப்படிங்கிற அவருக்கு வந்து இந்த வருஷத்துக்கான கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்ட் 2024 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்னொரு ஹெட்லைன்ஸில் இருக்குது நமக்கு, சரிங்களா? ஸோ வேறு என்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் பிஸ்னஸ் கான்க்ளேவ் டு ப்ரொமோட் SC/ST ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் உருவாக்கணும், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமாக தமிழ்நாடு மாறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த ஒரு கான்க்ளேவையும் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் in a one-of-its-kind initiative, the state government brought together entrepreneurs from scheduled caste and scheduled tribes under one roof at the TN Beat Expo 2024 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் TN Beat Expo அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அந்த பீட்டுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்கிறாங்க அப்படின்னா, பில்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ஆதி டிராவிடர்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறத அந்த பீட்டுக்கான ஃபுல் ஃபார்மாக இருக்குது. பில்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ஆதி டிராவிடர்ஸ் ட்ரைபல்ஸ் அண்ட் ஆதி டிராவிடர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்மாக இருக்குது. ஸோ யார் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the event is being held with the support of ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டாட்கோ அப்படிங்கிற சொல்கிற தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. ஸோ
டிஎன் பீட் எக்ஸ்போ 2024 அப்படிங்கிறது டாட்கோ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான் நடத்திருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க தான் நடத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்த SC/ST ஆண்டர்பிரினர்ஸும் சரி மற்ற ஆண்டர்பிரினர்ஸும் சரி நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்து காட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி நிறைய வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பட்டிங்காக இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வளர்ந்து வரக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ்க்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. அந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறப்ப டிஃபிகல்ட்டிஸ் இன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத கேட்டோம்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை முக்கியமாக சொல்லி காட்டணும் சரிங்களா. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா first, contribution of SC/ST entrepreneurs is crucial for the state in achieving its $1 trillion economy அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக நம்ம பார்க்குறோம். என்னன்னா எல்லா சமூகத்திலிருந்தும் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறது வரணும். அது எந்த கம்யூனிட்டிங்கிறது பிரச்சனை இல்லை, எந்த ரிலீஜன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும். அதில் குறிப்பாக SC/ST ஆண்டர்பிரினர்ஸோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட்டோட அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு $1 trillion எக்கானமியை 2030 அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எல்லா சமூகத்திலிருந்தும் கான்ட்ரிபியூஷன் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் டைனாமிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் எல்லாருக்குமே மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸ் அண்டு அந்த தேவைகள் மார்க்கெட் தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் மார்க்கெட் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எங்கள் யாருக்குமே அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்குதுன்றதை இந்த கான்க்ளேவ்லேயே சொல்லியிருப்பாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஒரு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கன்சியூமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்தாலுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரியான ஒரு தேவை உங்ககிட்ட இருக்குது, இந்த தேவைக்கான சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தரணும். அதை அரசாங்கம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்க்ளேவ் மூலமா நிறைய கான்க்ளேவ்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருப்பாங்க. அது தேவையான விஷயமும் கூட. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்துட்டே இருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது எல்லா ரீஜியன்லையுமே வந்துட்டு இருக்கு, வில்லேஜஸ்லையும் வந்துட்டு இருக்கு, Tier 2 Tier 3 சிட்டிஸ்லையும் வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக இருக்க ஒரு பீப்புள் கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற தேவை. சோஷியல் மீடியாலும் சரி மற்ற வெப்சைட்ஸ் அந்த மாதிரி வச்சும் சரி இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீடும் இருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த ப்ராப்ளமாக இருக்கு. மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ரெகுலரைஸ் பண்ணணும், சொல்லி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா many of the entrepreneurs do not have websites or digital presence to showcase their products to the world அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. இதை இந்தியாவுக்குள்ளே தெரிய வைக்கணும், அதை வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு வெப்சைட்டோ தேவைப்படுது. ஸோ அதை அவங்களால பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரியான கான்க்ளேவ்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு நீடாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ ஒரு கான்க்ளேவில் ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் அசம்பிள் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரவங்க அவங்க ஒரு ஃபோரம் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்க்கு எங்களால் பண்ணித்தர முடியும்னா அவங்க ஒரு அப்ரோச் கொண்டு வரலாம் அந்த கான்க்ளேவ்லேயே. ஸோ இந்த மாதிரியான தேவைகள்லாம் அந்த ஆண்டர்பிரினர்ஸ் பொதுவாக SC/ST ஆண்டர்பிரினர்ஸ்னு மட்டும் இல்லை, ரூரலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 3 விஷயங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட் டைனமிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்குது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க ப்ராடக்டை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதால அவங்களால கான்க்ரீட்டாக பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்த ஆர்டிக்கலில்
ஸோ நம்ம பார்த்துருந்தோம் கோட்டை அமீர் விருது அப்படிங்கிறது முகமது ஜுபைர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறைய விருதுகள் வந்து எப்பயுமே ரிபப்ளிக் டே அப்போ நிறைய விருதுகள் கொடுக்கப்படும், நம்ம நேஷனல் லெவலையும் சரி ஸ்டேட் லெவலையும் சரி. ஸோ அந்த வகையில் மற்ற விருதுகளை பற்றிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் அவார்ட் டு ஆயி அம்மாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க? சீஃப் மினிஸ்டரோட அந்த சிறப்பு விருது எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த பார்ட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தமாக இருந்த நிலத்தை ஸ்கூலோட எக்ஸ்டென்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதனால அதை ரெகக்னைஸ் பண்ணணுங்கிற வகையில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த முக்கியமான விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்டியலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நிறைய விருதுகள் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்குது, பெஸ்ட் போலீஸ் பர்சனல் யாரெல்லாம் இருக்காங்க, விவசாயத்துக்கு என்ன மாதிரியான விருதுகள் கொடுத்துருக்காங்க, இந்த மற்றபடியான விஷயங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கல் போயிடலாம் நம்ம. ஸோ இந்த எடிட்டோரியலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஃப்ளெக்டிங் ஆன் பில்கிஸ் பானுஸ் ரெசிலியன்ட் பர்சியூட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த வழக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஎன்ஏலே பார்த்துருப்போம். ஸோ ஸ்டில் இருந்தாலும் ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் இந்த ஆர்டிகல் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க 2002 குஜராத்தில் ஒரு கலவரம் நடக்கும். குஜராத் ரியோட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம், இல்லை கோத்ரா கலவரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இது ஒரு மத கலவரமாக இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற லேடி. அவங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 2 மாத கர்ப்பிணியாக இருந்திருப்பாங்க. இந்த மத கலவரத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸே வந்து அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து கேங் ரேப் பண்ணியிருப்பாங்க. கேங் ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட பில்கிஸ் பானு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கொண்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு மர்டர் கம் கேங் ரேப் அப்படிங்கிற ஒரு வழக்கு தான் இந்த பில்கிஸ் பானு கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பில்கிஸ் பானு கேஸில் அரெஸ்ட் ஆனவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 2023 பில்கிஸ் பானு வழக்கில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு 20 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து நாங்கள் ரெமிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து மறுபடியும் பில்கிஸ் பானு வழக்கு போட்டிருப்பாங்க, அவங்கள ரெமிஷன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2-3 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பில்கிஸ் பானு வழக்கில் குற்றம் அடைஞ்சவங்களை அந்த குற்றவாளிகளில் குஜராத் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, அவங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பில்கிஸ் பானுல கன்விக்ட் ஆனவங்க அந்த குற்றவாளிகளோட வழக்கு அப்படிங்கிறது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் தான் நடந்திருக்கும். ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் இந்த பில்கிஸ் பானு குற்றவாளிகளை வந்து ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். குஜராத் கவர்மெண்ட் அதுக்கான முடிவை எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குஜராத் கவர்மெண்ட் அதுவே ஒரு தப்பு தான், இருந்தாலும் அவங்க பண்ண அந்த ப்ரொசீஜரை எடுத்து பார்த்தா அதுலேயுமே நிறைய தப்புகள் இருக்குது. ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லை, ஒரு ஸ்டேட்டோட போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும், நீதிபதி கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ இதனாலையும் இந்த ஒரு இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது செல்லாது. இந்த பில்கிஸ் பானு குற்றவாளிகள் எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க எல்லாம் மறுபடியும் ஜெயிலில் வந்து சரண்டர் ஆகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ஜனவரி 21 அந்த குற்றவாளிகள் எல்லாரும் மறுபடியும் வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சாரி, the Supreme Court's decision to quash the remission not only upholds the integrity of legal process but also underscores the need for a consistent, impartial application of the law regardless of the socio-political context அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷனை வரவேற்கிறாங்க. ஸோ அது கரெக்டான விஷயம் தான் கூட. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்ட் இம்பார்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் த லா. ஸோ நாட்டில் என்ன மாதிரியான சோஷியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட் வேணாலும் இருக்கலாம், ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் போலரைசேஷன் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு கான்டெக்ட்லையும் அந்த ஜஸ்டிஸ், அந்த நீதித்துறை அப்படிங்கிறது ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் லாவாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் ஆகிருக்காங்க. ப்ராப்பராக லாவை அப்ளை பண்ணி ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் சோஷியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? வேற என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த எல்லாமே கரெக்டு தான். நமக்கு ஒரு பில்கிஸ் பானு வழக்கில் நடந்த விஷயங்கள் ஓகே, குற்றவாளிகளாக ஆனாங்க, மறுபடியும் ரிலீஸ் ஆனாங்க, மறுபடியும் ஜெயிலில் போய் மறுபடியும் ஜெயிலுக்கவே போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பிரிசன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த இடத்துல அதிகமாக பேசியிருப்பாங்க. ஸோ பிரிசன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது போதுமான அளவில் இருக்கா இல்லையா, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறப்போ பிளாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட கோட்டை ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பனிஷ்மெண்ட் இஸ் டு பி இன்ஃப்ளிக்டட் நாட் ஃபார் த சேக் ஆஃப் வெஞ்சன்ஸ் பட் ஃபார் த சேக் ஆஃப் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குறப்போ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பழிவாங்கும் எண்ணமாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அது வந்து ஒரு ரிஃபர்மேஷன், அதாவது அவங்க மறுசீரமைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிளாட்டோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலாசபர் சொல்லியிருப்பாரு. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பழிவாங்கும் நோக்கத்தோடு இருக்கக்கூடாது, அது வந்து அவங்கள ரிஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. அவரே அதை சொல்லியிருப்பார். என்ன பிளாட்டோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவரை குணப்படுத்தும், அவருக்கு அந்த ஒரு பெயினே இன்க்ரீஸ் பண்ணாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பெயின் இருக்குது, ஒரு பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா டாக்டர் கொடுக்குற மருந்து அந்த பெயினை கம்மி பண்ண தான் செய்யும், அந்த பெயினை குறைக்க தான் செய்யும், குணப்படுத்த தான் செய்யும், ஆனால் அந்த பெயினை இன்க்ரீஸ் பண்ணாது. அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பனிஷ்மெண்ட் அந்த பெயினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக அவரை குணப்படுத்தணும், அந்த பர்டிகுலர் நபரை குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த கோட்டை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். However, the convicts in the Bilkis Banu case paint a disconcerting picture of our legal and penal system, highlighting their inadequacies. Despite behind bars for about 15 years, they showed no signs of remorse upon their release, underscoring a critical flaw in the prison system's ability to deliver what is expected from it, a curative theory of punishment as Plato puts it அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இப்போ பிளாட்டோ என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து தீர்ப்பு அப்படிங்கிறது பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கக்கூடாது, அது வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நம்ம இல்லையா. ஸோ அப்போ இந்த பில்கிஸ் பானுல கைதானவர்களோட அந்த ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 15 வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க, வெளி உலகத்துக்கே வரல, கம்ப்ளீட்டாக ஜெயிலில் இருந்திருக்காங்க. இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வெளியே வராங்க. அவங்களோட நடவடிக்கைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அரெஸ்ட் ஆனப்போ எப்படி இருந்தாங்களோ அதே ஒரு நடவடிக்கையை தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளோட அவங்களுக்குன்னு அந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஜெயில் சென்டென்ஸில் கிடைக்கவே இல்லை. 15 வருஷமும் அவங்க ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. 15 வருஷம் அவங்க தப்பை உணரவே இல்லை. 15 வருஷம் அவங்க பண்ணதை கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. 15 வருஷம் அவங்க வாழ்க்கையில் ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறதே இல்லை, அவங்க எண்ணங்களில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஜஸ்டிஸ் சிஸ்டமும் நம்மளோட பிரிசன் சிஸ்டமும் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டமும் சரி, நம்மளோட பிரிசன் சிஸ்டமும் பனிஷ்மெண்ட் ஓரியன்டாக தான் இருக்குது, இன்னமும் ரெஃபர்மேஷன் ஓரியன்டாக இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஒருத்தர் குற்றவாளியாகி ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவர் அந்த தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வரப்பையும் அதே மாதிரி தான் இருக்காரு. எந்த ஒரு சேஞ்ச் இன் திங்கிங்குமே வர்றதில்லை. குற்றவாளியாக தான் உள்ளே போகிறாங்க, குற்றவாளியாக தான் வெளியே வராங்க. இது நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டத்துலேயும் சரி, நம்மளோட பிரிசன் சிஸ்டத்துலேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாக இருக்குது. குற்றவாளிகள் அவங்க தண்டனையை உணர்றதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பில்கிஸ் பானு வழக்கு நமக்கு சொல்லித்தருது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, despite relying on Plato's notion of punishment as a transformative tool, the judgment overlooked the function of prisons as mere holding cells, failing to இன்ஸ்டிகேட் ஜென்யூன் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் பிரிசன் அப்படிங்கிறது வெறும் கைதிகளை அடைச்சி வச்சிருக்க ஒரு ஜெயிலாக மட்டும்தான் இருக்குது. அதில் எந்த ஒரு ரிஃபர்மேஷனும் நடக்கிறதில்ல, ரீஹாபிலிட்டேஷனும் நடக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The professed objective of reformation and reintegration into society as responsible citizen rings hollow when one takes resources and programs within most of Indian prisons அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் பிரிசன்ஸை நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் இல்லையா, ஒரு வேலை செய்வாங்க, நிறைய லைப்ரரிஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலுமே கூட அதெல்லாம் இன்அடிக்குவேட்டாக இருக்குது, அதெல்லாம் பத்தவே பத்தாது. இந்தியன் பிரிசன்ஸை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான தேவையை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, The judgment's fleeting impact exposes a systematic failure to deliver permanent justice or sustainable relief for survivors like
மிஸ் பானு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், அவங்களுக்கு கேஸ் நடந்துச்சு, 15 வருஷம் இருந்துட்டாங்க ஜெயிலில். ஸோ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. குற்றவாளிகள் கண்டுபிடிச்சு அவங்க ஜெயில் சென்டென்ஸும் அனுபவிச்சுட்டாங்க. மறுபடியும் வெளியே வந்தவங்களையும் நம்ம திருப்பி உள்ளே போக வச்சிட்டோம். அப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இங்கே சர்வ் ஆயிருச்சுல அப்படிங்கிறத ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் காலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளிகள் அந்த தண்டனையை அனுபவிக்கிறது மட்டுமே இருக்கக்கூடாது. இந்தியாவில் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனே மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த குற்றவாளிகள் அந்த குற்றத்தை உணர்றது தான் உண்மையான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். The judgment's fleeting impact exposes a systematic failure to deliver permanent justice or sustainable relief for survivors like Miss Banu அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், ஆனால் அது மட்டுமே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு குற்றவாளியே இருக்காங்க, அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு, 15 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாங்க, மறுபடியும் வெளியே வந்தவங்களையும் நம்ம மறுபடியும் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம், அவங்களும் சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நீதி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பட் ஸ்டில் நீதி அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குற்றவாளி அவங்களோட தண்டனையை அனுபவிக்கிறது மட்டுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியா இருக்க முடியாது. குற்றவாளி அவங்க குற்றத்தை உணர்றது தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையான நீதியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நீதி அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றிலும் புதிய டெஃபினேஷனை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குற்றவாளி இருக்காரு, அவர் பண்ண குற்றங்களை உணர்றது தான் உண்மையான நீதி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுதான் பாதிக்கப்பட்டவங்களும் விரும்புறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பிரிசன் ரிஃபார்ம்ஸ்க்கான தேவையை பற்றி இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். ஸோ வழக்குகள் நடக்குது, குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போகிறாங்க, ஆனால் ஜெயிலுக்கு போகிற குற்றவாளிகள் வெளியே வரப்பையும் குற்றவாளிகளாக தான் இருக்காங்க. இதனால் என்ன தேவை எழுது அப்படின்னா, பிரிசன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. அதை தான் இந்த இடத்துல ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அந்த சிறைச்சாலைகளை சீர்திருத்தம் பண்ணியே ஆகணும். சிறைச்சாலைகள் அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடமா மட்டும் இருக்கக்கூடாது, மறுவாழ்வுக்கான இடமா மாறணும். அந்த பிரிசன் அப்படிங்கிற டெஃபினேஷனே மறுவாழ்வுக்கான டெஃபினேஷனாக மாறணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல இவ்வளோ நேரம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு கான்செப்டை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படிங்கிறதுனா, கேர்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன கேர்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ கார்சரல் ஃபெமினிசம் என்ன? இது ஃபெமினிசம்னா நமக்கு தெரியும், பெண் உரிமைகளை பற்றி பேசுறது. அது என்ன கார்சரல் ஃபெமினிசம், அந்த விஷயத்தை யார், அந்த டேர்ம் யார் காயின் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறது நமக்கு யார் காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எலிசபெத் பெர்ன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்சரல் ஃபெமினிசம் இது ஓகே, இதை எப்படி இந்தியாவோட பொறுத்துறோம், அதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்சரல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயில் அல்லது பிரிசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வழக்குகளில் ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா, ஒரு ரேப் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க, இல்லை ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க, ஒரு கேங் ரேப் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருமே அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை போதிக்கிறது தான் இந்த கார்சரல் ஃபெமினிசம். அந்த ஒரு கருத்தை அட்வொகேட் பண்ணுறது தான் கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ பெண் சார்ந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு அதிகப்படியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி இந்த வழக்கோட பொருத்தி பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் கிராப்ளிங் வித் பெரில்ஸ் ஆஃப் கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெமினிஸ்ட் எல்லாருமே இந்த கார்சரல் ஃபெமினிசம், பெண் சார்ந்த குற்றங்களுக்கு அதிகப்படியான தண்டனை வேணுங்கிறது தான் அதிகப்படியாக சொல்லிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் ஹேவ் பின் டிமாண்டிங் ஸ்ட்ரிக்டர் பெனாலிட்டிஸ் அண்டர் த லா வித்தவுட் கொஸ்டினிங் வை உமன் ஆப்ட் நாட் டு ரிப்போர்ட் கேசஸ் ஆஃப் ரேப் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெமினிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பெண் சார்ந்த குற்றங்களுக்கு அதிகப்படியான தண்டனையை சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அனலைஸ் பண்ணாம விட்டாங்க. என்னதை அனலைஸ் பண்ணாம விட்டாங்கன்னா, ஏன் பெண்கள்லாம் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை ஃபர்ஸ்ட் போலீஸ்கிட்டே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ் எல்லாமே இல்லையா? ஸோ அதை ஏன் அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கான பதிலும் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the deeply rooted
mistrust in criminal justice system stems from the entrenched patriarchy அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு பெண் குற்றவாளி ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, அங்கேருந்து அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட்டில் கேட்கப்படும் கேள்விகள். ஸோ ஒரு ரேப் விக்டிமே இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் அவங்க போய் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த வழக்கு அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டில் போய் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே பேட்ரியார்கியலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் பேட்ரியார்கியலாக இருக்குன்னா, அதில் கேட்கப்படுற கேள்விகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு பெண்மணியுமே ஒரு ரேப் வழக்கோ இல்லை பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தாலே அதை வீட்டில் சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொத்த ப்ராசஸுமே பேட்ரியார்கியலாக இருக்கனால தான் எந்த ஒரு பெண்களுமே டைரக்டாக ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான், ஒரு பெண் ரிப்போர்ட் பண்ண வந்தாலுமே பெண்களை தான் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய் வேர் யூ ஸோ லேட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஏன் நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் பெண்களை நோக்கி தான் வருதே தவிர அந்த குற்றம் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த ப்ராசஸும் பேட்ரியார்கியலாக இருக்கிறது, அதை முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கார்சரல் ஃபெமினிசமை நோக்கி போகணும். ஸோ முதல்ல பெண்களை குற்றத்தை ரிப்போர்ட் பண்ண சொல்லணும். ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த குற்றங்களுக்கு அதிகப்படியான தண்டனையை சொல்லக்கூடிய அந்த கார்சரல் ஃபெமினிசத்தை நோக்கி இந்தியன் சொசைட்டி மூவ் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கலில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், விமன் சார்ந்த பிரச்சனைகள், பிரிசன் ரிஃபார்ம்ஸ், பிரிசனில் எப்படி நம்ம ஒரு குற்றவாளி போகிறாங்க அப்படின்னா அவங்கள மறுசீரமைப்பு பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை தான் ஃபுல்லாகவே சுட்டி காட்டியிருக்காங்க. இந்தியாவோட அந்த நீதிமன்றங்களில், பிரிசனில், இந்தியாவோட கோர்ட்டில், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான ஃப்ளாஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இதிலிருந்து எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணலாம். நமக்கு ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. குற்றவாளி அவரோட தண்டனையை உணர்றது தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையான நீதி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸாம் பேப்பரில் கோட் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல பிரிசன் ரிஃபார்ம்ஸையும் கார்சரல் ஃபெமினிசம் அப்படிங்கிற 2 கான்செப்டை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பயுமே நமக்கு சாட்டர்டே நியூஸ் பேப்பர் வருது அப்படின்னா இந்த மாதிரி கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்லி ஒரு பிளேஸை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுலேயுமே பெருசாக இந்த பேஜ்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹிந்துவோட லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதில் நடந்த கான்வர்சேஷன் தான் இந்த பேஜ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் இருந்தால் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ ரிபப்ளிக் டே பரேட் அதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சில விஷயங்கள் நேற்று பார்த்ததோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பரேட் விட்னஸ் த maiden participation of an all-women tri-service contingent led by Captain Sandhya of the Army Military Police அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி ட்ரை சர்வீஸ்னு அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று ஆர்மியிலேருந்து விமன் பர்சனல் கலந்துப்பாங்க, இல்லை நேவியிலேருந்து விமன் பர்சனல் கலந்துப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பரேட் விட்னஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அன் ஆல் உமன் ட்ரை சர்வீஸ் கண்டிஜென்ட். 3 சர்வீஸ்லேருந்துமே பெண்களோட பார்ட்டிசிபேஷன், பெண்களோட பரேடு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை கேப்டன் பண்ணது யார், அது யார் தலைமை தாங்கி நடத்தினதுனா கேப்டன் சந்தியா ஆஃப் த ஆர்மி மிலிட்டரி போலீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்டா இருக்கு. சரிங்களா? வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபாரின் கண்ட்ரி டு ஜாயின் த ஃப்ளை பாஸ்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பரேட் நடக்கக்கூடிய அந்த ரோட தான் நம்ம கர்த்தவ்யா பாத் அப்படிங்கறத சொல்றோம். ஸோ அதுக்கு மேல விமானங்கள்லாம் போயிட்டு இருக்கும். சரிங்களா? விமானங்கள் போய் அந்த வித்தையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுல கலந்துகிட்ட முதல் ஃபாரின் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னொரு சிறப்பும் இருக்கு.
Similarly, the French regiment was the first to have marching contingent at the parade in 2016. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மார்ச் பண்ணி போறாங்க இல்லையா, இந்த மாதிரி மார்ச் பண்ணி போறாங்க இல்லையா, இதுல கலந்துக்கிட்ட முதல் ஃபாரின் கண்ட்ரியும் பிரான்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே அதுக்கு பிரான்ஸுக்கு தான் போயிருக்கு. ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிற நாடு தான் மார்ச் பண்ணி போறதுலையும் ஃபர்ஸ்டா இருக்காங்க. அது 2016 நடந்திருக்கு. 2024 என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் அந்த ஏர்ஃபோர்ஸை வச்சு வந்ததுலையும் அதுலேயும் பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதில் நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். பிரான்ஸ் தான் நம்ம அதிக டைம் இன்வைட் பண்ணியிருக்கோம், 6 டைம்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். பிரான்ஸ் பிரசிடென்ட் தான் இப்பயுமே நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருக்காரு. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில 25வது வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப், இருநாட்டு உறவுகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். அது வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரான்ஸ் சார்ந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து அந்த ஆர்டிக்கல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, on Republic Day, President Draupadi Murmu and her French counterpart Emmanuel Macron traveled from the Rashtrapati Bhavan in a ceremonial procession in colonial era open horse drawn buggy அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்க்குறப்போ நம்மளோட ஒரு ட்ரெடிஷன் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் ஆக போது 40 வருஷம் கழிச்சு இந்த ஒரு ட்ரெடிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் பக்கியில் வர்றது. அதாவது இதை தான் சொல்லியிருப்பாங்க, குதிரையில் பின்னாடி 2 பேரும் உட்காந்து வர்றது தான் இந்த ட்ரெடிஷ்னலான விஷயம். இந்தியாவோட வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அந்த காலகட்டத்திலேருந்தே இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வைஸ்ராய்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை திரும்பியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 40 வருஷம் கழிச்சு. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்துச்சு, புதுசான விஷயமா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா பிரசிடென்ட்டோட பாடி கார்டு அப்படிங்கிறவங்க தான் சீனியர் மோஸ்ட் ரெஜிமெண்ட் ஆஃப் த இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதை மறுபடியும் இங்கே ரீஇட்டரேட் பண்ணியிருக்காங்க, திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிரசிடென்ட்டோட பாடி கார்ட்ஸ், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்ராக்ஷாக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க 250 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க 1773 பிரசிடென்ட் அந்த பாடி கார்டு அப்படிங்கிற அந்த ஒரு ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே வருது. ஸோ அவங்களோட 250 இயர்ஸ் கம்ப்ளீஷனும் இப்போ தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்த விஷயங்கள். ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 workers killed in fire inside Nagaland rat hole கோல் மைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறத நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம். என்ன ரேட் ஹோல் மைனிங் அப்படின்னா, நமக்கு இந்த உத்தரகாண்டில் ஒரு டனல் லேண்ட்ஸ்லைடில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் ஹரிசாண்டல் ட்ரில்லிங் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வெர்டிகல் ட்ரில்லிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் மூலயமா அந்த உள்ள மாட்டிட்டு இருந்த 41 பேரை காப்பாற்றிருக்க முடியாது. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுதான் இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ இந்த ரேட் ஹோல் மைனிங் பண்ண மூலியமாக தான் நம்மளால் அந்த 41 பேரையும் காப்பாற்ற முடிஞ்சது. எங்கன்னா இந்த உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த சார்தம் டனல் ப்ராஜெக்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த அதுக்கப்புறமா நம்ம ரேட்கோல் மைனிங்கை பற்றி ஒரு விஷயம் டிஎன்ஏல பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரேட்கோல் மைனிங் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லீகல் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்தியாவில் ரேட்கோல் மைனிங் அப்படிங்கிறது இல்லீகலான ஒரு விஷயம், கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் சைடில் அதிகமாக இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லீகலான ஒரு விஷயம். இது இந்தியாவில் இல்லீகலாக இருக்கனால தான் இன்னமும் யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. எதுக்குன்னா, இதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம், ஒரு ப்ராக்டிஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதுக்கான சரியான ப்ராக்டிசஸை கொண்டு வரதுக்கு கைட்லைன்ஸ் எடுப்பாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதில் சேஃப்டி ப்ரொசீஜருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, R&D அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் லீகலாக இருக்கிற விஷயங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது இல்லீகலாக இருக்கனால இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ எந்த ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்க்கான கைட்லைன்ஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனுடைய விளைவாக தான் இப்பயும் ஒரு 6 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல கோட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரேட் ஹோல் மைனிங்கை பற்றிலாம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இந்த ஒர்க்கர்ஸ் டெத் அப்படிங்கிறத நம்ம கேஸ் ஸ்டடியாக கோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது கவர்மெண்ட் மேக்ஸ் இட் கிளியர் தட் ஆதார் நோ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பர்த் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறத ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, சிட்டிசன்ஷிப் ஆர் பர்த் இந்த 3த்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா
அதை நம்ம சிட்டிசன்ஷிப்போட ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ண முடியாது, நம்மளோட ஐடென்டிட்டிக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆல்ரெடி December 23 இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சு, ஆதார் கார்டு ஹேஸ் நெவர் பீன் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு சோர்ஸாக இருந்ததில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா foreign nationals are allowed are also eligible to obtain one if they have been living in India for 180 days அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரின் நேஷனல் இந்தியாவில் 180 நாள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஆதார் கார்டு வாங்க முடியும். அதனால தான் இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறத ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை டேட் ஆஃப் பர்த்துக்குமே நம்ம பயன்படுத்த முடியாது. அதை தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது ஆதார் கார்டு எதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானோட இந்த ஸ்லிம் லேண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மூன் ஸ்னைப்பர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம மூன் ஸ்னைப்பர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிசைஸ் லேண்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நம்ம மூன் ஸ்னைப்பர் அப்படிங்கிறத பேர் வச்சுருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம சந்திராயன் 3 இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு டிஃபைன்டு பிளேஸில் ஒரு மூனோட சவுத் போலில் இறக்கணுங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் சவுத் போலில் எங்கே இறக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜாப்பனீஸோட இந்த ஸ்லிம் லேண்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரிசைஸாக ஒரு ரேடியஸை ப்ரீ டிட்டர்மின், அதாவது ஆல்ரெடி டிட்டர்மின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல லேண்ட் ஆகுதா அப்படிங்கிறதா இந்த மிஷனோட ஹோல் அப்ஜெக்டிவாகவே இருந்துச்சு. ஸோ அது கரெக்டாக அந்த இடத்துல லேண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுனால தான் அதை மூன் ஸ்னைப்பர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல லேண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லேண்ட் ஆயிட்டனால இந்தியாவுக்கு அப்புறமா, அதாவது சந்திராயன் 3 வந்து 4th கண்ட்ரியாக இருந்துச்சு. ஐ மீன் இந்தியா தான் 4th country டு லேண்ட் ஆன் மூன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் 5th country-யாக ஆயிருக்காங்க. ஸோ இது லேண்ட் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னா அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சந்திராயன் 2 தான் வந்து சந்திராயன் 2 ப்ரொவைட் பண்ண அந்த மூனோட சர்ஃபேஸ் மேப் தான் இந்த ஜப்பானீஸோட இந்த ஸ்லிம் லேண்டருக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஜப்பானீஸோட இந்த ஸ்லிம் லேண்டர் அப்படிங்கிறது லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு சில மேப்லாம் தேவைப்பட்டிருக்கு. அந்த நேவிகேஷன் அந்த நேவிகேஷனுக்காக மேப் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கும் அப்படின்னா சந்திராயன் 2 இருந்து தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சந்திராயன் 2 இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்தது ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Israel must take all measures to prevent genocidal acts in Gaza அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஜீனோசைடு, அதாவது இனப்படுகொலை அப்படிங்கிற வழக்கை வந்து போட்டிருக்காங்க. இனப்படுகொலை யார் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா பாலஸ்தீன மக்கள் மேலே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் நேற்று கூட பார்த்துருந்தோம். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பு வழங்குறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதனால ஒரு ப்ரொவிஷனல் மெஷர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதாவது இன்ட்ரிம் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இஸ்ரேல் மஸ்ட் பிரிவென்ட் ஜீனோசைடல் ஆக்ட்ஸ் இன் காசா அண்ட் அலோ ஹியூமனிடேரியன் எய்ட் இன்டு த டெரிட்டரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீனோசைடல் ஆக்ட், அதாவது இந்த இனப்படுகொலை சார்ந்த விஷயங்களை இஸ்ரேல் தடுத்து நிப்பாட்டிட்டு அந்த ஹியூமனிடேரியன் எய்ட் ஃபுட் சப்ளைஸ் எல்லாத்தையும் இஸ்ரேல் அலோ பண்ண ஆரம்பிக்கணும் காசாக்குள்ள அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதாவது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போர் நிறுத்தத்தை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. அந்த இனப்படுகொலை சார்ந்த விஷயங்களை இஸ்ரேல் நிப்பாட்டிட்டு ஹியூமனிடேரியன் எய்டை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரொவிஷனல் மெஷராக இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், அலபாமா யூசஸ் நைட்ரஜன் கேஸ் டு எக்ஸிக்யூட் கான்விக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்னன்னா மரண தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்தியாவில் மரண தண்டனை அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு தூக்கு தண்டனையாக தான் அது நிறைவேறிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வேறு சில மெத்தட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டு தான் எப்பயுமே ஒரு அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு மெத்தடை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலபாமாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி ஒருத்தரை வந்து அந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுற மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ நைட்ரஜன் கேஸை வந்து அவர் ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்து நைட்ரஜன் கேஸை வந்து சுவாசிக்க வைக்கிறாங்க. ஸோ அதை சுவாசிக்க வைக்கிறது மூலயமா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ஆக்சிஜனை வந்து டிப்ரைவ் பண்ணி உடனே இறந்துருவார். ஸோ அந்த ஒரு மெத்தடாலஜியை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ 1982 அமெரிக்காவில் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொள்கிற முறை அப்படிங்கிறத நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ 2024 தான் புதுசாக நைட்ரஜனை யூஸ் பண்ணி கொள்ள முடியும், கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கொல்லல, அந்த ஒரு தீர்ப்பை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால ஒரு பெரிய டிபேட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேர் மரண தண்டனை வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் அதோட மெத்தடாலஜி வந்து ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்தியாவில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சொல்ற கேட்டகரியும் இருக்காங்க, தூக்கு தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்ற கேட்டகரியும் இருக்காங்க. ஆனால் தூக்கு தண்டனைக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு கொள்ற அந்த ஒரு ப்ராசஸ் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான ஆட்களும் இருக்காங்க. வேணும் சொல்றவங்க இருக்காங்க, வேணாம் சொல்றவங்களும் இருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றதும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஆட்களும் இருக்காங்க. ஸோ இதனால ஒரு டிபேட் கிளம்பும். ஓகேங்களா? கண்டிப்பாக கிளம்பும். என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா தூக்கு தண்டனை வேணுமா வேணாமா, இல்லை அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கணும், ஹியூமனிடேரியன் பேசிஸில் இதெல்லாம் கண்டிப்பாக சரிதானா அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்டிகல்ஸில் நம்ம கண்டிப்பாக அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஆர்டிக்கல்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட நிறுவனமும் பிரான்ஸோட நிறுவனமும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏர்பஸ் அண்ட் டாடா டு செட்டப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்து அந்த விசிட்டை ஒட்டி தான் இந்த ஒரு விஷயமும் நடக்க போகுது. ஸோ என்ன ஒரு ஹெலிகாப்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. H-125 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹெலிகாப்டரை செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன். காப்டர் இந்த சென்ஸ் ஹெலிகாப்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ பிரைவேட் தளத்தில் இருக்கக்கூடிய முதல் ஹெலிகாப்டர் அசம்பிளி லைன் அப்படிங்கிறத ஏர்பஸும் டாட்டாவும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டினாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓலாஸ் குட்ரியம் இஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிகார்ன் இன் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிகார்ன் இந்த சென்ஸ் அந்த நிறுவனத்தோட வேல்யூ அப்படிங்கிறது $1 பில்லியனை தாண்டிருச்சு, $1 பில்லியன் தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து யூனிகார்ன் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிகார்ன், அதாவது ஏஐ பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் யூனிகார்னாக எது வந்திருக்கு அப்படின்னா ஓலாவோட குட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ஒரு நிறுவனம் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பேஜ் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்தாச்சு நம்ம. ஸோ வேறு என்ன இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹாக்கி ஒலிம்பியன் சுக்பீர் சிங் கில் பாசஸ் அவே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் இறந்திருக்காரு. இந்தியாவோட ஹாக்கியோட ஒன் ஆஃப் த ஐக்கானாக இருந்த சுக்பீர் சிங் அப்படிங்கிறவர் இறந்திருக்காரு. என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாக்கி ஒலிம்பியன் ஃப்ரம் ஏ யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் அந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் கமிட்ஸ் டு ஜெண்டர் பே ஈக்விட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஜெண்டர் பே கேப் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஜெண்டர் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் பார்க்குறப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் ஆன் ஃப்ரைடே கமிட்டட் டு ஜெண்டர் பே ஈக்விட்டி அமாங் இட்ஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு ஈக்குவலான சேலரி பெண்களுக்கும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூசிலாந்து தான் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகள் எல்லாருமே ஜெண்டர் பே ஈக்விட்டி அப்படிங்கிறத கிரிக்கெட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஐசிசியும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு மென்ஸ் டீமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் மணி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் விமென்ஸ் டீமுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ICC போன வருஷம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் மூலம் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவலாக மாறிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜெண்டர் பே அப்படிங்கிறது கம்மியாயிட்டு, ஜெண்டர் பே கேப் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஜெண்டர் பே ஈக்விட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஜெண்டர் நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ வேற என்ன நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்ற ஸ்போர்ட்ஸ் குறிப்பாக ஃபுட்பாலில் இந்த ஜெண்டர் பே ஈக்விட்டி அப்படிங்கிறத இன்னமும் வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது ஃபுட்பால் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அங்கே இந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் நடக்காமல் தான் இருக்குது. பட் ஸ்டில் கிரிக்கெட்டில் பண்ணது அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இதுதான் கடைசி ஆர்டிக்கலாக இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். குறிப்பாக அந்த எடிட்டோரியல் பேஜை ஒரு டைம் நீங்களும் எடுத்து வாசிச்சு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மற்ற பேங்கிங், SSC, ரயில்வே அதுக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஒன்லைனர்ஸ் எல்லாமே நிறைய ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வொக்காப்ஸும் நிறைய உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.